இன்னைக்கு நம்ம இந்த டெய்லி இப்போ இன்னைக்கு படிச்சது 1 தீமோத்தேயுல 11வது வேர்ஸ்ல சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. எது? ஆண்டோடைய வார்த்தை. இதுல 1 தீமோத்தேயு 1:5 ஒரு கேள்வி வருது, நம்ம பார்க்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனை 10 கற்பனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்துக்குமே மூல காரணம் அன்புதான். ஒருத்தர் ஹேட் பண்ணணும், வெறுக்கணும், அவங்களை வேண்டான்னு ஒதுக்கிடணும். நீ உயர்ந்த ஜாதி, நீ ரொம்ப படிச்சிருக்க, நீ பெரிய வேலையில இருக்கிற, உனக்கு ரொம்ப புத்தி இருக்கு அப்படின்னு நீ யோசித்து மற்றவங்களை தாழ்மையா நினைக்கணும்ன்ற எண்ணம்லாம் அங்க கிடையாது. உலகம் தான் அப்படி யோசிக்குது. ஆண்டவர் அது மாதிரி ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லை. இப்போ என்ன சொல்றாருன்னா, சுத்தமான இருதயம் நல் மனசாட்சி. முதல்ல இருதயம் சுத்தமா இருக்கணும். நம்முடைய மனசாட்சி நம்மளை குறை சொல்லக்கூடாது. சில சமயம் நம்ம யாருக்கும் நல்ல உதவி செய்யறோம்னு நினைச்சிட்டு சில வார்த்தைகளை உபயோகிப்போம். அப்படி நம்ம அவங்களுக்கு பேசிட்டு இருக்கும் போதே உன்னுடைய மனசாட்சி சொல்லும், நீ பேசுறது அவங்க மனச குத்துது, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீ பேசும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவருடைய அனுமதி இல்லாம பேசாத அப்படின்னு சொல்லும். ஒண்ணு சுத்தமான இருதயத்துல இருந்து நம்ம பேசணும், இல்ல செய்யணும். நல் மனசாட்சியுடனே நம்ம செய்யணும். மாயமற்ற விசுவாசம். நம்ம செய்யற காரியம் எல்லாமே நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு நீ சொல்றதா இருந்தா, அதுல ஏதாவது ஒரு மாயம் காணப்படுதா நீ கட்டாயம் உன்னை பரீட்சித்து பார்க்கணும். நான் விசுவாசிக்கிறேன், எங்க ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், என்னை யாரும் எனக்கு குறுக்க வர வேண்டியதில்லை அப்படின்னு சிலர் சொல்லலாம். சொல்லும் போது அந்த விசுவாசத்துல ஏதாவது ஒரு மாயம் இருக்குதா, ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குதா, ஒரு ஹேட்ரட் இருக்குதா, ஒரு உயர்வான சிந்தை இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியவர்களா இருக்கும். நம்ம இருதயத்துல சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். சரி, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேர்ஸ் தமக்கு பயந்து காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கீதம் 147:11. தமக்கு பயந்து, அது ஒரு பார்ட் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். உனக்கு தெய்வ பயம் இருக்குல்ல. தெய்வ பயம்னா, ஐயோ ஆண்டவர் என்ன விரட்டிட்டே அடிச்சிடுவாரு, கொன்னுடுவாரு, வியாதி உண்டாக்கிடுவாரு, ஏதாவது ஒரு நஷ்டம் எனக்கு வரும் அப்படின்னு இல்ல. ஆண்டவரை மதிக்கிறவர்களா நம்ம காணப்படணும். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அவரை அறிந்து கொள்றதுதான் ஒவ்வொரு நாளும் நான் அறிந்து கொள்றதுக்கு பிரயாசப்படணும். அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேணாம். அதுவே ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிக்கலாம். ஏன் ஆண்டவரே நீர் அப்படி செஞ்சீங்க, அவங்களுக்கு மட்டும் அப்படி செஞ்சீங்க, எனக்கு செய்யல. அதெல்லாம் அவரை புரிந்து கொள்ற மாதிரி இல்லை. அவரை அறிந்து கொள்ளணும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அவருக்கு என்ன பிரியம்னு அறிந்து கொள்ளணும். கூடவே நமக்கு அது அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். நம்ம கீழ்ப்படியணும்ன்ற வாஞ்சை இல்லாம ஆண்டவரை குற்றம் அப்படி கூட இருக்கிறாங்க மனுஷன். ஆண்டவரை குற்றம் படுத்தணும், அவர்ல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சில பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை கூட அப்படி பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட அப்படி பண்ணுவாங்க. அவங்க அது நினைச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப ஸ்மார்ட் மூவ், ரொம்ப எல்லாம் அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும். அந்தந்த சமயத்துல வரும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க செய்கைகளுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு எண்ணம் ஆண்டவர் மேலேயும் வருது மனுஷருக்கு.
ஆண்டவர் பாரபட்சம் இருக்கிறவரு அப்படின்னு அவங்க அத மனசுல வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய், உனக்கு பாரு ஆண்டவரே, உனக்கு பாரபட்சம் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் இந்த 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 ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு பாருங்க இதுல 1 குறைச்சலா இருக்குது, 5 குறைச்சலா இருக்கு, 10 அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டவரை தப்பு கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணத்திலேயே நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கணக்கு போடுறோம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய கிருபையினால் தான் இன்றைக்கு நம்ம பிழைக்கிறோம், உழைக்கிறோம், இங்க அங்க போறோம் வரோம், மத்தவங்கிட்ட அன்பா நடந்துக்கிறோம், மத்தவங்களை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லாமே அவருடைய கிருபையினால். இல்லாட்டா ஒரு ஜடம் போல, ஒரு மூவ்மெண்ட் இல்லாம, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் இல்லாம ஆண்டவர் பேசும்போது அதை புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாம காணப்படுவோம். இன்றைக்கு நம்ம ஜீவன் சுகம் பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அதுக்கே நம்ம நன்றியா இருக்கணும். ஆனா அவருடைய சித்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறணும். அதை பற்றி தான் நான் பேச போறேன். தமக்கு பயந்து காத்திருக்கிறவர்கள். எதுக்காக நீ காத்துட்டு இருக்கிற? ஆண்டவர் ஏதாவது தப்பு பண்ணுவாரு, ஆண்டவர் ஏதாவது உனக்கு இஷ்டம் இல்லாத காரியத்தை செய்வாரு. அப்ப உடனே அவரை போய் பிடிச்சு ஆண்டவரை அப்படியே அவரை உலுக்கி, ஆண்டவரே நீ இந்த பண்றது ரைட்டா, நீ எனக்கு இது தவறு எனக்கு இழைக்கிறீரே, நீர் எனக்கு நியாயமா ஏதாவது செய்யணும், செஞ்சா நல்லா இருக்கும், அநியாயம் செய்றீரே அப்படின்னு ஆண்டவரை போய் கேட்கலான்னு சிலர் காத்துட்டே இருப்பாங்க. அப்படி யாரும் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த வேர்ஸைய நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் இஷ்டப்பட்டேன்னா, அவருக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிறது அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கிருபையாக அவர் இறங்குவார் என்று தங்களை தாழ்மைப்படுத்தி காத்திருக்கிறவர்கள், அவர்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாராம். ஆண்டவரை தப்பு கண்டுபிடிக்கணும்னு காத்திருக்கிறவங்களை பத்தி அவர் சொல்லல. நான் நீதியுள்ள தேவன், நான் கிருபையாக உனக்கு இரக்கம் செய்வேன், அதுக்காக நீ காத்திருந்தீன்னா உன்னுடைய தாழ்மை குணத்தை நான் மெச்சிக்கிறேன், அதுல நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோனா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. நமக்கு ஜெரோபோவாம்னு ஒரு ராஜா இருந்தார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெஹோபோவாம்னு ஒரு ராஜா சாலமனுடைய மகன் ரெஹோபோவாம். ஜெரோபோவாம்ன்றது அவருடைய சாலமன்கிட்ட வேலை செஞ்ச ஆளு. அவர் இஸ்ரேலுக்கு ராஜாவானார். ரெஹோபோவாம் யூதா பென்யமீனுக்கு மட்டும் ராஜாவா இருந்தாரு. அந்த காலத்துல ஜெரோபோவாம் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தார். அவர் நல்ல ராஜாவா இருந்தாரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பல ராஜாக்கள் நம்ம கூட வாழ்க்கையில நிறைய டீச்சர்ஸ பாக்குறோம். பெற்றோர் கூட எல்லாருமே ஆண்டவருக்குள்ள இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நீதி நியாயம் செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ ஆண்டவர் உதவியை கொண்டு நம்ம வாழ்பவர்களா காணப்படணும். இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த ஜெரோபோவாம்ன்ற இந்த ராஜா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் 100 வருஷத்துக்கு அப்புறம் ஜெரோபோவாம் நம்பர் 2 அப்படின்னு வந்தார். அவரு ஒன்னும் இவரோட நல்லவர்னு சொல்ல முடியாது. அந்த பேர் இருந்தாலே, அதனால்தான் அவங்க சொல்லுவாங்க அந்த வீடுகள்ல, இது மாதிரி பொல்லாதவங்க பேரெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ வச்சிடாத, எல்லாருக்கும் கிரேஸ், மர்சி, பியூலா, ஹெப்சிபா அப்படின்னு பேர் வச்சா நல்லது, அதுல இருக்க குணாதிசயம் எல்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோனா 2வது ஜெரோபோவாம் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவரு
தன்னுடைய ப்ராஃபஸி, நம்முடைய தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். எவ்வளவு பேர் எவ்வளோ வகையா அவரை பத்தி தவறான காரியங்கள், சரியான காரியங்கள் எதுனாலும் சொல்லணும்னு விரும்பினாலும், நானு அவரை கீழே தள்ளுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவர் சொன்னதுக்கு காரணம், நம்ம எப்பவுமே இன்னொருத்தர் மனசுல என்ன இருக்குதுன்னு பார்த்து அவங்க ஏன் செஞ்ச, நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்க செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு காரணம் இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிடுவோம், இந்த யோனா கொஞ்சம் கூட கீழ்ப்படிதலே இல்லாதவன். ஆண்டவர் சொன்னாரு ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னாரு, அவன் அதுக்கு ஆப்போசிட் இடத்துக்கு போனான். ஏன் போனாருன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ஆண்டவர் யோனாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ நினைவே தேசத்துக்கு, நினைவே ரஷ்யா கிட்ட இருக்குது, நேரா இஸ்ரேலுக்கு நேரா இருக்குது. ஆனா இவர் என்ன பண்ணாரு, தருசு ஏசியா மைனர், அது கொஞ்சம் மேற்குல இருக்குது. இது மத்திய தரைக்கடல் கடலை சுத்தி இருக்கிற நாடுகள்ல இது ஒண்ணு. அங்க ஆண்டவர் நீ போ, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு நினிவேக்கு போகாம மேற்குல இருக்க ஒரு நாட்டுக்கு கப்பல் ஏறி போறாரு. அப்போ ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. சில சமயம் அவர் பேசாம விட்டுருவாரு, சரி போ அப்படின்னு. யோனா மேற்குல போகும்போது கூட ஒரு பயங்கரமான ஒரு பெரிய புயல் அவரை கீழே இறக்கி விட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. யோனா கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல அவர் போனா கூட ஒரு பயங்கரமான ஒரு பெரிய புயல் அந்த புயலுக்கு ஈடு கொடுக்க முடியாம யோனாதான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு, யோனாவே சொன்னாரு. அவங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது கூட யோனா பேர் தான் வந்துச்சு. உடனே யோனா சொல்றாரு, என்னை கீழே தள்ளி விட்டுருங்க தண்ணியில, அப்போ புயல் நின்றுடும். இந்த புயல் வந்ததுக்கு காரணமே நான் தான். ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருந்தாரு, ஆனா நானு அதுக்கு கேட்காம வேற காரியத்தை செய்ய நான் வந்துட்டேன். அதனால என்னாலதான், நான் தான் அதுக்கு காரணம், அந்த புயல் வந்ததுன்னு சொன்னார். உடனே அவங்க அவரை கீழே தண்ணில தள்ளி விட வேண்டியது நிர்பந்தமான நிலைமை. அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க யோனாவுடைய உயிரை காப்பாத்தணும்னு, ஆனா வேற வழியே இல்லாதனால அவரை தள்ளி விட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே அந்த தண்ணியில போய் அவன் சாகட்டும்னு விடல. அங்க ஒரு பெரிய மீன், ரொம்ப பெரிய மீன், ஒரு மனுஷனையே உள்ளடக்கக்கூடிய மீன். பார்த்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்கும்னு. சில திமிங்கலம் கூட சொல்றாங்க, வேதத்துல ஒரு பெரிய மீன் போட்டிருக்குது. அந்த பெரிய மீன் என்ன வாயை திறந்துட்டு அவரை யோனாவை கீழே தள்ளுறதுக்கும் நேரா யோனா போய் அவரு அந்த மீன் வாயில போய் விழுந்து அந்த மீன் அவரை முழுங்கிடுச்சு. அவரை அந்த மீன் சாப்பிட்ட அப்புறம் ஒரு நல்ல வார்த்தை செகண்ட் சாப்டர்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றாரு, மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 147வது சங்கீதத்துல நம்ம பார்த்தது, அதுல கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாருன்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். இது பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பொய்யான மாயை. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எப்படியாவது நான் டாக்டர் ஆகணும்னு பிரியம் சின்ன வயசுல இருந்தே. அப்போ எனக்கு சீட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீட் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்ல சரியா மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்படி மார்க் எடுத்து கூட
ஒரு சப்ஜெக்ட்ல திடீர்னு ஃபெயில் ஆகுறதும் உண்டு. பல காரியங்கள் ஏற்படும். அது நம்ம தப்பா யாருடைய தப்பெல்லாம் கேட்க முடியாது. வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது, ஆண்டவரே நான் உன்னை கேட்டு நீ கொடுக்காம போயிட்டியே, என்னுடைய வாழ்க்கையே அதுதானே அப்படின்னு போய் நானு சூசைட் கமிட் பண்ணிட்டேன்னா, அது பொய்யான மாயை. அது ஒண்ணுதான் வாழ்க்கையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா நம்போ? ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஒரு சீட் கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக நான் என்னையே சாக அடிச்சிட்டேன்னா, தற்கொலை பண்ணிட்டேன்னா, அப்போ ஆண்டவருடைய சித்தம்னு ஒண்ணு நம்மளுக்காக நம்ம காத்திருக்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைல்ல. ஆண்டவருடைய சித்தம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு பேரு நான் பார்த்திருக்கேன். என்னோடயே வந்தவங்க, இன்டர்வியூக்கு வந்தவங்க, அவங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எவ்வளவு பாஸ் பண்ணி என்னோட பெரிய பெரிய டாக்டர்ஸா மாறிட்டாங்க. டாக்டர்ஸ்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல. அதனால இதுதான் வாழ்க்கை அப்படின்னு யோசித்து நம்ம போய், ஐயோ ஆண்டவரே எனக்கு இந்த ப்ரமோஷன் கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. ஆண்டவரே, அதாவது எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கலாம். அப்படி இருந்து கூட ஆண்டவருடைய சித்தம் அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா, ஆண்டவரே உயிரோட இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது இல்லையா? ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நடைபெறணும். எது உனக்கு ரொம்ப இஷ்டம்? உன் சித்தத்தை ஆண்டவர் செய்யறதா, இல்ல ஆண்டவருடைய சித்தம் ஒண்ணுல நடைபெறது இல்லையா? நம்ம அதை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப குறிப்பாக நம்ம இருக்க வேண்டியவர்களா இருக்கும். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்குன்றது, எனக்குன்னு கிருபை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஆசீர்வாதங்கள், பல ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனா என் கண்ணுக்கு அந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியமா தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறவங்க தங்களுக்கு வரும் கிருபையை போக்கெடுத்து, இப்ப நான் எனக்கு இந்த ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு நான் போய் என் கையோ காலையோ வெட்டிட்டேன், எங்கேயோ போய் தலையை போய் இடிச்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு காரியம் பண்ணி நான் என் உயிரை மாய்த்து கொள்ளணும்ன்ற எண்ணத்துல நான் ஏதாவது செஞ்சேன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், அப்படி நான் செஞ்சேன்னா எனக்குன்னு ஆண்டவர் பல கிருபைகளை வைத்திருக்கிறார். அதை நான் போக்கடிக்கிறவளா நான் காணப்படுகிறேன். நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். ஆண்டவர் நீ பலியிடணும்னு சொல்லல, நம்ம பலிகள்ல அவர் பிரியப்படல. ஆனா நீ முழு ஆசையோட சந்தோஷமா, ஆண்டவரே நான் எனக்கு ஒரு பலி உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன், நான் உண்மை துதிக்க விரும்புறேன், தோத்திர பலி கொடுக்கணும்னு நான் விரும்புறேன், கர்த்தாவே அதை ஏற்றுக்கொள்ள நம்ம சொன்னா ஆண்டவர் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வார். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா 2வது சாப்டர் 8-9. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்னுடையது இல்ல. நான் போய் எவ்வளோ நல்லா பேசலாம், அவங்கள ஆண்டவரை பத்தி எல்லாம் சொல்லலாம், குட் நியூஸ் எல்லாம் நான் சொல்லலாம், அவங்களுக்கு போய் ஆண்டவருடைய வேதத்துல இருந்து பல காரியங்களை காட்டி கொடுக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் ஒருத்தர் தான். உன் மூலமா ஆண்டவர் ரட்சிக்கலாம், ஆனா ரட்சிப்பு என்னாலன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட் இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, கர்த்தருடைய கிருபைக்காக தெய்வ பயத்தோடு நம்ம காத்திருக்கிறவங்க, அவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து அவர் கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.